ஹாய், வெல்கம் டு மேக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுவோம், அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த கிருஷ்ணரை வந்து பார்த்துருப்பீங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்கள் இந்த கிருஷ்ணர் தான் வச்சுருந்தோம். இப்போ இந்த கிருஷ்ணர் வந்து எங்களோட ஃபாயர் ஏரியாவுக்கு வந்துட்டார். அடுத்து வந்து இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுவோன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இன்றைக்கி. அதில் வந்து ஆடி மாதம் வர ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவோம் வீட்டில். கூழ் வந்து கேப்ப கூழ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த சாதம் பண்ணி அதில் வெங்காயம் போட்டு வெல்லம்லாம் மேலே வச்சு ஒரு உருண்டை மாதிரி பண்ணுவோம். அது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ணுவோம். இந்த ராகி கூழ் பண்ணியிருக்கோம். இந்த ராகி கூழோட ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். வேப்பிலெல்லாம் வச்சு சாமியை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இந்த தடவை ஆடி மாதம் வர லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நாங்கள் இந்த பூஜையை பண்ணினோம். நார்மலாக வர ஆடி மாதத்தில் வர ஏதாச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். பட் கண்டினியூஸாக வந்து இந்த வரலட்சுமி பூஜையோட ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி ப்ராசஸ் இது மாதிரி போயிட்டு இருந்ததுனால எங்களால் இந்த பூஜை பண்ண முடியல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து அந்த லாஸ்ட்டு வர ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்குன்னே அமைஞ்சுது. இதில் பண்ணோம். நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வருஷம் இந்த பூஜை பண்ணுறோம் நாங்கள். இந்த தடவை லாக்டவுனால் யார் வீட்டுக்கும் வர முடியல. இவங்க வந்து நாங்கள் பூஜைக்கு கூப்பிட்ருந்தோம், வாங்க வந்து கூழ் குடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த அங்கிள் வந்து எங்களோட நெய்பர், அவங்க வந்துருந்தாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து. ரொம்ப நல்ல டைப் அவர் சாமி கும்பிட்டுட்டு அவரும் வந்து கூழ், முருங்கைக்கீரை, அந்த கூட்டு அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணார். ரொம்ப பிடிச்சிருந்தது கூட அவருக்கு. இதுதான் அவருக்கு கொடுத்துருந்த மெனு. நாங்கள் கூழ், வேர்க்கடலை, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறமா மாங்காய் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அவருக்கு எப்படி வேணுமோ அவர் அப்படி சாப்பிட்டுக்கட்டும்னு சொல்லிட்டு. அது மாதிரி மதியம் லஞ்ச் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். மதியம் லஞ்சும் நாங்கள் சமைக்கணும். காலையில் கூழ் மட்டும் பண்ணாமல் மதியம் லஞ்சும் எல்லா விதமான நான்வெஜ் வச்சு பண்ணணும். மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் கபாபு, மட்டன் சுக்கா, பாயில்டு எக்கு, அப்புறம் பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த பிடி கொழுக்கட்டையில் விளக்கு மாதிரி, அகல் விளக்கு மாதிரி பண்ணி அந்த விளக்கில் வந்து விளக்கேற்றணும். அது எல்லாமே நாங்கள் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக வந்தது. ஆல்ரெடி மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் கபாபோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்கு கொடுக்குறோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வருஷத்தோட ஆடிக்கூழ் வந்து ரொம்ப சூப்பராக நாங்கள் வந்து பண்ணி முடித்தோம். இந்த லாக்டவுனால் வந்து யாரும் வீட்டுக்கு வந்து கூழ் வந்து வாங்கிட்டு போக முடியல. அதனால் ஒருத்தராக தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். ஒருத்தராக வந்து ஏன்னா 3 கூழ் வச்சுருந்தோம் இல்லையா, 3 பாத்திரம் வச்சுருந்தோம். அதில் ஒரு பாத்திரம் மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு மீதி 2 பாத்திரம் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தோம். அப்படி வந்து எங்களோட ஆடிக்கூழ் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து நமக்கு இருக்கிறது விநாயகர் சதுர்த்தி. அடுத்து விநாயகர் சதுர்த்தியில் இதே மாதிரி சூப்பரான பூஜையோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி ரெசிபிஸ் வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக கொழுக்கட்டை ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு எப்போயுமே கொடுங்க, இன்னும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் உங்களை விநாயகர் சதுர்த்தி ரெசிபீஸில் வந்து நான் பார்க்குறேன். பாய்.